வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஞ்சு வந்து படபடப்பாக இருக்குது. மருத்துவரை பார்க்க போகும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது சார், ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. படபடப்பு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சடனாக வருது, கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் சரியாயிடுது. ஒரு சிலர் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, தொண்டை இந்த சைடெல்லாம் வந்து ரொம்ப படபடப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமானதா, இல்லை இது வந்து ரொம்ப சீக்கிரமாக உடனடியாக பார்க்க வேண்டிய ஆபத்தான விஷயமா அப்படின்றத பற்றியெல்லாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். படபடப்பாக இருக்குதா உங்களுக்கு? இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில். நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த படபடப்புனா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பால்பிட்டேஷன்றது வந்து ஒரு சிம்டம்னா சாதாரணமாக ஒரு நோய்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம வந்து சிம்டம்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய சிம்டம் தான் இந்த பால்பிட்டேஷன். நிறைய காரணங்களால் உங்களுக்கு வந்து பால்பிட்டேஷன் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அந்த பால்பிட்டேஷன் எதனால் வருது, அந்த பால்பிட்டேஷனுடைய கேரக்டர், அதாவது எப்படி இருக்குது அந்த படபடப்பு, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக தொடர்ச்சியாக இருக்கா, பதட்டத்தினால் வர படபடப்பா, இல்லை சாதாரணமாக நம்ம ஓடும்போது கூட நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகமாகும், அப்பயும் ஒரு படபடப்பு ஏற்படும். அந்த மாதிரியான படபடப்பா, இல்லை சாதாரணமாக நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து படபடப்பு அதிகமாகுதா, இல்லை அந்த படபடப்பு வந்து எந்த இடத்துல இருக்குது, தொண்டையில் இருக்கா, ஹார்ட்டில் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஒரு டென்ஷனாக ஃபீல் பண்ணுறீங்களா, படபடப்பு இருக்கிற மாதிரி ஆன்சைட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான்றதெல்லாம் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமே சொல்லலாம். இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படபடப்பு வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து தொடர்ச்சியாக எனக்கு எப்போவுமே பதட்டமாக இருக்குது சார் அப்படின்னுவாங்க. அது ஆன்சைட்டி பிரச்சனைனால இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சடனாக படபடப்பு வருது சார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது, டக்குன்னு சரியாயிடுது அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து படபடப்பு அதிகமாகினே போகுது, அப்படியே தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணால் இமீடியட்டாக நம்ம அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னே சொல்லலாம். அப்போ படபடப்புக்கான முக்கியமான படபடப்புன்னா எப்படி இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக படபடப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சைட்டி, பதட்டமாக இருக்கிறது. நம்ம இப்போ பதட்டமாக இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. டீ காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருக்கலாம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ப்ராப்ளம், இது எல்லாமே படபடப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களால் கூட நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கலாம். அப்போது படபடப்புன்றது வேறு, இந்த பதட்டன்றது வேறு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு பதட்டத்தை ஃபீல் பண்ணுவோம். அதனால் ஹார்ட் வேகமாக பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் ஒரு வகையான பால்பிட்டேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, சில பேருக்கு ஃபீவர் வந்தாலே படபடப்பு அதிகமாகிடும். நார்மலாக ஒரு இசிஜி எடுக்கிறோம், ஃபீவர் டைமில் இசிஜி எடுத்தோம்னா ஹார்ட் ரேட்லாம் அதிகமாக இருக்கும். நம்ம ஹார்ட் ரேட் செக் பண்ணாலே ஃபீவர் டைமில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும், தைராய்டு வந்து அதிகமாக ஹைப்பர் தைராய்டிசம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஹார்ட் ரேட் அதிகமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா, அனிமியா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம பிளட் லெவலில் பொட்டாசியமும் மெக்னீஷியத்தோட அளவு வேரி ஆகும் போது கூட இந்த மாதிரி பால்பிட்டேஷனை ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம், எதுவுமே இருக்காது. கடைசியில் பார்த்தா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பொட்டாசியத்தோடையோ மேக்னீஷியத்தோடையோ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி படபடப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசின், மருந்து சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி மெடிசின் கூட சில நேரத்தில் ஹார்ட் ரேட்டை அதிகமாக்கும். பிபி, சுகர், இதுக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் நம்மளோட ஹார்ட் ரேட்டை அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஹார்ட்டில் உண்மையிலேயே ப்ராப்ளம் இருந்து படபடப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம வந்து அரித்மியா அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. படபடப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதற்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு விஷயந்தான். கிளினிக்கல் ஃபைண்டிங், அதாவது பேஷண்ட்டு போய் மருத்துவரை பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அறிகுறிகளுடைய எப்படி இருக்குது அந்த அறிகுறி, அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது கிளினிக்கல் ஃபைண்டிங். அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன், டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது. முக்கியமாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து இசிஜி. ஏன்னா இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்வு ஈஸி. ஆனால் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அதுக்கு தீர்வு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கிறதுக்கான அவசியம் இருக்குது. ஒரு கவுன்சிலிங்கோ மெடிசினோ வந்து அங்கே உதவாது. ஸோ அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதனால் முதல்ல எடுக்கக்கூடிய விஷயம் இசிஜி, எக்கோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்டர் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது 24 மணி நேரமும் உங்களோட ஹார்ட் பீட்டை பதிவு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இதனால் வரக்கூடிய படபடப்பு ஒரு திடீர்னு சடனாக ஸ்டார்ட் ஆகும், ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும்.
அப்போ மருத்துவர் வந்து பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் அவங்க தெரியாது அவங்களுக்கு. மருத்துவர் வந்து ஸ்டெத் வச்சு பார்த்தாவோ, ஒரு நார்மல் இசிஜி எடுத்து பார்த்தாலோ, எக்கோ எடுத்து பார்த்தாலோ அவங்கள இதில் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஹோல்டர் டெஸ்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை வந்து செஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய அந்த மெஷின் வந்து 24 மணி நேரம் உங்கள் இசிஜி ரெக்கார்ட் பண்ணும். அப்போ அந்த நாளுக்குள்ளே எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து உங்களுக்கு அந்த பால்பிட்டேஷன் வந்தாலும் உங்களே ஹார்ட் ப்ராப்ளத்தினால அந்த பால்பிட்டேஷன் வருதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டு உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிபிசின்னு சொல்லுவாங்க, டோட்டல் பிளட் கவுண்ட். இதில் வந்து நம்ம வந்து அனிமியா இருக்கா, அதே போல் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம் இதனுடைய வேரியேஷன் இருக்கா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கா, அதே போல் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டில் மிக முக்கியமாக எடுக்கக்கூடியது தைராய்டு ப்ரொஃபைல். தைராய்டு ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி வருதா, அதே மாதிரி ஹீமோக்ளோபின் எல்லாமே இதில் வந்துடும். அப்படி பண்ணக்கூடிய இந்த பிளட் டெஸ்ட்னால் சில விஷயங்களை நம்ம அசஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, மருத்துவரிடம் போய் நம்ம சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட். இப்போ படபடப்பு வருதுன்னா எப்போ வருது, எவ்வளோ நேரம் இருக்குது, உடனே வருதா, சடனாக ஸ்டார்ட் ஆகுது, சடனாக முடிஞ்சதா, லாங் ஸ்டாண்டிங் ப்ரொலாங்டாக இருக்கா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மயக்கத்தோட சேர்ந்து வருதா, இல்லை இந்த படபடப்போடு வேறு எதனா பிரச்சனை சேர்ந்து வருதான்றதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ ஆன்சைட்டினால் வருதுன்னா அவங்களுக்கு தகுந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை பார்த்து நல்லா கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அதே போல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டீ, காஃபி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கு, அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமான தீர்வு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பால்பிட்டேஷன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா தைராய்டை கரெக்ட் பண்ணலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா அதற்கான மெடிசின், அயன் மெடிசன்லாம் கொடுத்து ஹீமோக்ளோபினை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தீர்வுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறீங்க, இசிஜிலே வேரியேஷன் இருக்குது. நம்ம எஸ்விடி அப்படின்னு சொல்லுவோம், சூப்ரா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால் படபடப்பு அதிகமாக வருது. நான் ஜென்ரலாக இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், இந்த இபி ஸ்டடீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதாவது ஹார்ட்டை இயங்கிறதுக்கு ஹார்ட்டில் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட்டோட பாத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால தான் இந்த அரித்மியா, அதாவது ரிதம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் ரேட்டு வேகமாக துடிக்கிறது, உடனே கம்மியாக துடிக்கிறது, அதே போல் பார்த்திங்கன்னா சடனாக வந்து அதிகப்படியான ஹார்ட் ரேட் இருக்கிறது, சடனாக வந்து ஹார்ட் ரேட்டே ரொம்ப கம்மியாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டர் டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கினா கூட ஒரு சில விஷயத்துக்கு மெடிசினால் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சூழ்நிலையில் தான் இந்த ஆர்எஃப்ஏன்னு சொல்லக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொல்லுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் உதவுதுன்னே சொல்லலாம். கடைசியாக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பால்பிட்டேஷன் வந்து ஒரு நோயோட அறிகுறி, அதாவது வந்து ஒரு சிம்டம், இட் இஸ் நாட் அ டிசீஸ், அதனால் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது பால்பிட்டேஷன் வரதுக்கு காரணம் நம்ம ஸ்ட்ரெஸ்னால் வருதா, இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, இல்லை வந்து தைராய்டுனால ப்ராப்ளமா, இல்லை எலக்ட்ரோலைட் பொட்டாசியம் மெக்னீஷியம் சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட் குறைபாடுகளால் ஏற்படுதா, அப்படி இல்லைனா உண்மையிலே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்து வருதா அப்படின்றத காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.